போலாமா? மாலா ஏதோ வந்து அண்ணன் பேசலாம் எங்கேயும் போயிருங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆட்டி படத்தினுடைய ப்ரெஷோ உண்மையாலுமே இந்த படத்தை நான் நம்பிக்கை இல்லாம தான் வந்தேன். ஆனால் இயக்குனர் மேதகு சல்லியர்கள் படத்தினுடைய இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காருன்னும் போது இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு தோணுது. ஆனா இந்த ஆட்டி இன்ன வரைக்கும் எனக்கு ஆட்டின்றத ஒரு தயாரிப்பாளர் தான் சொல்லணும். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, சரி நட்புக்காக வந்திருக்கோம், இந்த படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. இந்த படத்தை ஆரம்பிச்சு 10வது நிமிஷத்துல இந்த படம் ஒரு புதிய உலகத்தில் இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளோ ஒரு சாதாரணமாக நினச்சிட்டு வந்துட்டேன் இந்த படத்தை அப்படின்னு நினச்சி நான் உண்மையாலுமே வந்து மனதால் தோல்வி அடைஞ்சேன். பிரமாதமான ஒரு படங்க ஆட்டி. இதை தயாரித்த இசைக்கியை வந்து நம்ம வந்து ரொம்ப பாராட்டணும். உண்மையாலுமே நான் வந்து படம் முடிஞ்ச உடனே நிறைய பேர் கைத்தட்டினீங்க, ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் ஒரு புதிய உலகத்தை பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, பர்ஃபார்மன்ஸு, அடுத்து வந்து கேமரா ரொம்ப சிம்பிளி பெஸ்ட். அதாவது நான் வந்து பாலமகேந்திரா சார் படம் பார்க்குற மாதிரி இருந்தது என்னுடைய இந்த கேமரா. அடுத்து இசை அருமையாக, நிறைய சத்தங்கள் இல்லாமல் சில இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளராக இந்த படத்தை இப்படி ஒரு கதையை இவர் தேர்ந்தெடுக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அது என்ன மராட்டிய மன்னர்கள் அவங்க, அது வந்து சென்சாருக்காக சில பேர மன்னர் இந்த மாதிரி பேரை மாற்றிருக்காங்க. அடுத்தது இதில் ஒரு பெரிய வரலாற்று கதை இருக்கு, சிறு தெய்வங்களை பற்றி இருக்கு. அடுத்தது இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கு, ஆனால் அருமையான எடிட்டிங். இதை வந்து ஒரு அழகான ஒரு நாவலை ஒரு படம் பண்ண மாதிரி இருந்தது. அடுத்தது ஒவ்வொரு இடமா ஓப்பன் பண்ணுறாங்க, திரும்பி அதே ஷாட்டை போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. எடிட்டிங் பிரமாதமாக இருந்தது இந்த படத்தில். ரொம்ப இந்த படத்தை நான் ரசித்தேன். அடுத்தது ஒரு கிளாசிக்காக இருந்தது இந்த படம். அடுத்து நீங்கள் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புங்க இந்த படத்தை. ரொம்ப ஃபெஸ்டிவல் போனால் ரொம்ப முக்கியமான படமானு தோணுச்சு எனக்கு. இந்த மலையாளத்தில் பரதன் படம்லாம் பார்ப்போம், டைரக்டர் பரதன் படம், அந்த மாதிரி ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குதுங்க இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீண்டும் சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் நம்பி போய் பார்க்கலாம். ஒரு அழகான த்ரில்லரு, குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒரு புதிய உலகத்தை நீங்கள் பார்த்துட்டு வெளில வரலாம். இந்த படத்தை பணிபுரிஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள், இதுக்கு ஒத்துழைப்பு இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். இயக்குனர் எங்கே வர்றாரு, எப்போ இருக்காரு, எங்கே இருக்காரு அவரை, ஏன்னா எல்லாம் அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். 3 படமே நல்ல படம் பண்ணியிருக்காரு. மேதகு, சல்லியர்கள், ஆட்டி ரொம்ப அருமையான டைரக்டர், கிளாரிட்டியாக பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் 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 படக்குழுவிற்கு. அப்புறம் எங்க சுரேஷ்லாம் எங்க? அப்போ அதை அடுத்து நொறுப்பாப்பல தம்பி அண்ணன் சுகான், நம்ம சில வார்த்தைகள். ஒரு தயாரிப்பாளராக சகோதரர் இசக்கி கார்வண்ணன் இதுவரை ஒரு 6-7 படம் தயாரிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்துல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த 2000 பேசலாமா? இந்த நவீன காலத்துல வர்த்தக ரீதியான நோக்கம் இல்லாம இப்படி ஒரு பரீட்சார்த்த முறையில் ஒரு திரைப்படம் இயக்குறதுக்கு ஒரு துணிவு வேணும். அதுக்காக தம்பி கிட்டுவுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். ஒரு இயக்குனருடைய கனவை திரையில் கொண்டு வருவதற்கு தயாரிப்பாளர் இசக்கி கார்வண்ணன் மாதிரி ஒரு புரிதல் இருக்கிற ஒரு தயாரிப்பாளரால் தான் இந்த மாதிரியான படங்களை தயாரிக்க முடியும். அந்த வகையில் தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். சிறு தெய்வங்களை பற்றி பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு இயக்குனர் சுப்பிரமணிய சிவா சொன்னார். இசக்கிங்கிற பெயரே வந்து சிறு தெய்வம் தான். தென் மாவட்டத்தில் இசக்கிங்கிற பெயர் வந்து ரொம்ப பரவலாக அறியப்படுகிற ஆண்பால் பெண்பால் இருவருக்குமே இசக்கிங்கிற பெயர் சூட்டப்படும். அந்த வகையில் இந்த திரைப்படத்தை சமரசம் இல்லாமல், வர்த்தக நோக்கு இல்லாமல், தான் சொல்ல நினைத்ததை சொல்வதற்கு இயக்குனர் கிட்டுவுக்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் இசக்கி கார்வண்ணனுக்கும், நடிகராக அவதாரம் எடுத்திருக்கும் இசக்கி கார்வண்ணனுக்கும்
படக்குழுவினருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்ன அவசரம்? இருங்க. பரோட்டா கால் படி ஃபர்ஸ்ட் டைரக்டர் பேசணும், அப்புறம் பரோட்டா கால் படி இவர் வந்து பேசுங்க சார். பரோட்டா காலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார், தயவு செஞ்சு. பரோட்டா கால் படி நீங்க பேசுங்க, தெரியாம பேசாதீங்க, சரிங்களா? சரிங்க சார். பரோட்டா கால் படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் அவரை பேச விடுங்க. சரி சரி, நீங்களே பேசுங்க. இல்ல நீங்களே பேசுங்க. பரோட்டா காலை ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. என்ன பரோட்டா கால் மாறிடுச்சா? ஆமா, பரோட்டா காலை ஃபாலோ பண்ணுங்க சார். 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. பரோட்டா கால் பேசுங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிய மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆர்டி அப்படிங்கிற ஒரு படத்துல நானும் ஒரு கதாபாத்திரமாக பங்கு பெற்றது உண்மையிலேயே இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த இயக்குனர் கிட்டு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்பயாச்சும் அத்திப்புத்த மாதிரி சில நல்ல படங்கள் நமக்கு அமையும். ஒரு நடிகனாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு டெக்னிக்கல் டீமும் எப்படி வேலை பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நெருக்கடியான நிறைய இடங்களில் ஷூட்டிங் பண்ண முடியாத இடம், வண்டியே போக முடியாது, நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதையெல்லாம் தாண்டி அண்ணன் இயக்குனர் சுகா சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல புரிதல் உள்ள ஒரு இயக்குனர் தான். இந்த மாதிரியான வியாபார நோக்கு இந்த படத்தை போட்ட பணத்தை எடுத்துடலாமா, ஒரு 2 மடங்கு லாபம் வருமா அப்படின்னு நினச்சி அணுகிற தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அப்படி இல்லாமல் காம்ப்ரமைஸாக ஆகாமல் இயக்குனர் நினச்சதை எப்படியா திரையில் கொண்டு வந்தோம் அப்படின்னு அது எவ்வளோ மெனக்கடல் இருந்தது அப்படிங்கிறத நானும் கூட இருந்து பார்த்துருக்கேன். உண்மையிலே மியூசிக் இசையில் இருக்க டெப்சனாக இருக்கட்டும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய இன்னொரு பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா களவாணி திருமுருகன் சார். ஏன்னா அவருடைய திரைக்கதையில் தான் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் எடிட்டிங் டேப்பில் தான் அந்த படம் பின்னால் ரொம்ப பெரிய அளவில் உருவாச்சு. அடுத்தடுத்த நல்ல நல்ல படங்களை பண்ணிகிட்டு இருக்க காரணம் சார் எஸ்கே சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருடைய இன்ன வரைக்கும் சரி, அடுத்ததாவது ஒரு பெருசாக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ஒரு அடுத்த வியாபார சினிமா பண்ணிடலாமா, வியாபாரத்தில் போயிடலாமா, கமர்ஷியலாக பண்ணலாமா, ஏதாவது காமெடியாக பண்ணலாமா அப்படின்லாம் யோசிக்காமல் இன்ன வரைக்கும் ஒரு நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து அதை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த படைப்புகள் அப்படி தான் வரும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களும், அந்த வில்லன் நடித்தது அபி நட்சத்திரா, சவுந்தர் அண்ணன் எல்லாருமே ரொம்பவும் பண்ணாங்க. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, தெரியும். இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை யோசித்து இப்போ இருக்க நம்முடைய சிஎம் அவர்கள் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் 1800களிலேயே இதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது அப்படிங்கிறத கதையில் அழகாக எடுத்து இந்த படத்தில் வந்து தெரிவிக்க விட்டுருக்கார் இயக்குனர். ஆனால் இப்போது உண்மையிலே பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு அதிரடிப்படையை உருவாக்கியிருக்காரு, சிங்கப்பெண் அதிரடிப்படையை. எங்கள் படத்தில் நீங்கள் இந்த படம் பார்க்க வர மக்களுக்கு நான் சொல்கிறது எப்படின்னா, இதன் மூலமாக நான் வந்து தமிழக அரசுக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த படத்தில் எப்படி வந்து ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அந்த அதிரடிப்படையை வச்சு, அதே மாதிரி தான் சிங்கப்பெண்ணும் நடந்துட்டா அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகமே காணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவல். இதை நான் என்னுடைய சார்பாக நான் என்னுடைய கருத்தை நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. தியேட்டருக்கு வாங்க, குழந்தைகளோட வாங்க. ஏன்னா நம்ம மறுக்கப்பட்ட பெரிய வரலாறு இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பரோட்டா கால் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு சிறப்பான பதிவு. எல்லாருக்கும் இந்த ஆர்டிங்கிறதுல அந்த பேரில் வந்து நிறைய பேருக்கு, அதுவும் இந்த மெட்ராஸ் பக்கம் வட தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே அவர் பெரிய ஆர்டி தான். என்னென்னா ஆளுமை. ஆர்டியினுடைய வந்து உண்மையான பேர் ஆளுமை. ஆட்சி, ஆயன் ஆட்சியில் ஆரம்பிக்குது. ஆயன் ஆட்சி அது அப்படியே வரிசையாக வரும். நம்ம ஊரில் ராமநாதபுரம் பக்கம் போவாங்க, அத்தாச்சி சொல்லுவாங்க. ஏன்னா குடும்பத்தில் மூத்த பெண்ணே அவங்க ஆட்சி செய்கிறதுனால அந்த ஆட்சி. அதே மாதிரி மீனாட்சி, தென் மாவட்டங்களில் போகும்போது அண்ணாச்சி சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த இதில் தான் வருது, ஆளுமை. அதுதான் அந்த படத்துடைய பேர். அது வந்து இந்த பெண்கள், இப்போ இந்த சிக்க பெண் சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய ஆட்சி. இப்போ இவங்க ஆட்சி பண்ணாங்க, ஒழுங்காக ஆட்சி பண்ணாங்கன்னா குற்றங்கள் நடக்காது, தண்டனைங்க. இவர் எல்லாமே சொல்லிட்டாரு கலந்து சுகுமார். அந்த பெண்களுக்காக, பெண்கள் ஆட்சிக்காக இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அனைவரும் இந்த படத்தை பார்த்து மக்களிடம் கொண்டு வந்து இது பேசப்பட வேண்டும். அதற்கு முன்னாக பத்திரிகையாளர்கள்
இது பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன கடைசியாக அதே மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருந்தேன். அவரை பார்த்துருப்பீங்க, படம் ஃபுல்லாக நடிச்சிருந்தேன். அந்த இளைஞன் எங்கள் கூட இல்லை. அந்த ஒரு வருத்தம் இருக்கிறது. அவருடைய ஆசை ஒரு பெரிய நடிகர் ஆகணும்னு, அந்த ஒரே படத்தில் அது அவருடைய ஆசை நிறைவேற்றணும். அதுக்கு பத்திரிகையாளர்களை அதை கொண்டு போய் சேர்க்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் வரலையாண்ணா? இயக்குனர் வெளியே போயிருக்கேன். பேசுறீங்களா? நான் அந்த படத்தில் நான் நடிக்கிறேன். நான் தயாரிச்சிருக்கேன், நடிச்சிருக்கிறேன். இயக்குனர் தான். இந்த படத்தில் நான் இயக்கல. ஆமா ஆமா ஆமா. இது ஒரு கிறுக்கு தான், அதுக்கும் ஒரு கிறுக்கு தான் எனக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு படம் ரெண்டு படத்தில் பகுதி படத்துல இருந்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே தொடர்ச்சியாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோண தவிர, அந்த கமர்ஷியலாக நம்ம வாழ்க்கையில் பண்ண காதல், நம்ம பண்ண சேட்டைகளை நம்ம கதையாக சொல்லலை. அது நான் இந்த இடத்துல இருக்கும்போது அதை சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது போதும், மெசேஜ் யாருமே மக்கள் இது பண்ணல, ஏற்றுக்கிறது இல்லை மெசேஜை. ஆனால் இந்த படம் மெசேஜ் கிடையாது. இது ஒரு கமர்ஷியல். அதாவது இந்த சொல்கிறாங்கல்ல, இந்த சிறுதெய்வங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி வில்லத்தனமாக இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி இப்போ இந்த சிங்கப்படம் அமைச்சிருக்க ஒருத்தர் தப்பு செஞ்சா அவனை கொல்றது, அவனை அடிக்கிறது, தண்டனை கொடுக்கறது, அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கமர்ஷியலுங்கிறது. அது என்னது? துப்பாக்கி எடுத்து சொல்றது ஆக்ஷன் தான். அந்த ஆக்ஷன் தான் இந்த படம். அதனால இது கமர்ஷியல் படம் தான் இந்த படம். இல்லை வேற அதில் அது நம்ம சொல்லாண்டாம். ஏன்னா சினிமாலே இருக்கிறோம். நம்ம எவ்வளவு பெரிய கதாநாயகரை வச்சு நம்ம இது வரைக்கும் எடுத்ததில்ல. அந்த சம்பளத்தை மிச்சமாகும் அப்படிங்கிறது தான். வேற நாமளும் கொஞ்சம் அதில் அதிகமாக நடிக்கலைன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் பாடம் பார்த்தீங்களா நினச்சிருப்பீங்க. நம்ம அளவாக இயக்குனர் சொன்னதை வந்து போயிருக்கிறோம். அப்போ இதுக்கு இந்த கதைக்கு நான் போதும் அப்படின்னு தான் இயக்குனர் சொன்னாப்புல. அதனால் கேட்டு தான் நம்ம நடித்தோம். மற்றபடி பெரிய இயக்குனர்கிட்ட நடிகர்கிட்ட போய் நின்று கேட்டு அவங்க சொல்கிற மாதிரி கதையை மாற்றி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால நம்மளே நடிச்சிட்டோம். சார், இந்த படத்தில் ஒரு பெண்ணுரிமைக்காக போராடுறவங்களை போலிய பெண்ணியவாதின்னு டயலாக் வச்சிருக்கீங்க. பெரியார், அண்ணா, கலைஞர், இந்த மாதிரி பல தலைவர்கள் இன்னைக்கு பெண்ணுரிமைக்காக போராடி இருக்காங்க. போலிய பெண்ணியவாதிகள் எப்படி நீங்க அதை டயலாக் வச்சிருக்கீங்க இந்த படத்துல? நாங்க அது வைக்கல, இயக்குநர்கிட்ட கேட்கணும். பட் ஆனா எனக்கு அதுல உடன்பாடு தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்வு எப்பவுமே ஒரு விஷயம் நீங்க போராளிங்கும் போது அந்த இடத்துல தீர்வு வரணும். தீர்வு வரலாம வேற பேசிக்கிட்டே போயிட்டோம். முன்ன நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு நூற்றாண்டு பேசிக்கிட்டே போயிட்டோம். அப்ப அது வெறும் பேச்சியா இருக்கிறது அது ஒரு நடைமுறையில சாத்தியப்படல. அவங்களாலதான் சார் இன்னைக்கு நிறைய பெண்ணுரிமை, நிறைய பெண்கள் வெளியில வேலைக்கு வந்திருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அவங்களுக்கான உரிமைகள் கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு பெரியார் மாதிரியான தலைவர்களால தானே இன்னைக்கு வந்திருக்கு. சரி, எப்படி நீங்க போலிய பெண்? நான் அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல. ஆனா இங்க உங்க அப்பா அம்மா, உங்க அம்மா இருப்பாங்க, உங்க பாட்டி இருப்பாங்க, அவங்க வீட்டுல அடைபட்டு கிடந்தாங்களா? இவங்க பேசுறதுக்கு முன்ன ஆமா பூரா காட்டுல இருந்தாங்க. அவ்வளவு பேர் காட்டுல இருப்பான். ஒரு பொம்பளை வீட்டுல கிடையாது. குடும்பத்தையும் பார்த்துட்டு, பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு பாதுகாப்பு. நீங்க சொல்றது ஊருக்குள்ள, அவன் காட்டுக்குள்ள நடந்த பொம்பளை, அத்தனை பொம்பளை காட்டுக்குள்ள நடந்தா. ஒரு பொம்பளைக்கு எந்த பிரச்சனையும் வரல. நீங்க சொன்னீங்க இந்த புரட்சி பின்னாக்கு எல்லாம் இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பொம்பளை வீட்டுக்கு வந்தா நேரா என்ன பண்றானுங்க, அதெல்லாம் சொல்ல பேச விரும்பல. அது அன்னைக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நடக்குது, அதை தடுக்க முடியலன்னு சொல்லி புதுசா வந்திருக்க ஆட்சியில புதிய முதல்வர் ஒரு அதிரடி படைன்னு ஒரு ஓபன் பண்ணிருக்காரு, சிங்கப்பேட்டுன்னு. அதை இந்த படத்துக்கு காமிச்சிருந்தா கூட சந்தோஷம் தான். அதை கொச்சைப்படுத்துற மாதிரி கூப்பிட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, இது எப்படி? இல்ல பெருமைப்படுத்துறாரு, அசிங்கப்படுத்தல. இல்ல அது அந்த வேடை போட்டு நிக்கிறாரு. யாரு இவங்க? நான் எதுக்கு இதை போட வச்சுக்கோ? அது அவர்தான் சொல்ல. அது அவர்கிட்ட பேசுறீங்க. இந்த கேள்வி நீங்க கேளுங்க. நானே யாராவது கேட்பாங்க. என்னுடைய உதவி இயக்குனர்ல நான் சொல்லியிருக்கேன். அது அவர் பதில் சொல்லுவாரு. இல்ல நான் அவர் கூப்பிடல. இல்ல நான் நாங்க எந்த பெண்ணுமே அது அவரு சொல்லுவார் பதில். வேற சொல்லுங்க. இல்ல பதில் சொல்லுங்க.
பாலா சந்தோஷமா? ஏன்னா நமக்கு அவ்வளோ அறிவு இல்லை, அவர்தான் சொல்லணும். ஆட்டி அந்த படத்தோட ப்ரெஸ் ஷோக்கு தான் வந்திருக்கோம். சிங்க பெண்கள்லாம் பக்கத்தில் நில்லுங்கம்மா. இந்த ஆட்டி படம் பார்த்தேன். படம் நல்லா அருமையாக இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ சில பத்திரிகையாளர் கேட்டீங்க, பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு கூல் சுரேஷ் அப்படின்னு. இதை தாங்க நானும் கேட்குறேன். சிஎம் விஜய் சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார், நாட்டில் நடக்கிற அந்த சிறு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாலியல் அந்த மாதிரி தொந்தரவுலாம் நடக்கக்கூடாது, அதை இறுதி வேரோட அறுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்போ அவங்க கேட்குறாங்க, பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் சப்போர்ட் பண்ணக்கூடாதாங்க? இப்படி ஒரு விஷயத்திலையும் கேட்காம தள்ளி தள்ளி போனதாலதான் இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பேஸ்புக்லயும் ஆன்லைன்லயும் போட்டு இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு சிஎம் சார், நீங்க இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க அப்பதான் ஆம்பளையா மாறுவீங்களா? ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கும் போது அப்ப நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா? நடப்பதற்கு முன்னாலே இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்க கூடாது என்று தட்டி கேட்பவன் தாங்க ஆணு. சும்மா இப்ப நான் கூட வேஷம் போட்டு வரல. ஒரு பெண்ணுக்கு, ஏன்னா நானும் அக்கா தங்கச்சியும் கூட பிறந்தவன். இந்த நாட்டில் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அது என்னுடைய சகோதரிக்கு நடந்த மாதிரி தான். அந்த ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண்கள் அந்த திட்டத்திற்கு சப்போர்ட் பண்ணணும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் வந்தேன். நீங்க தானே சொன்னீங்க மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? சார் இததான் சார் நான் இப்ப இல்ல இந்த சார் இந்த கருத்து இல்ல சார், இந்த கருத்து ரொம்ப நாளாவே இருக்கு. இப்ப சொல்றேன் சார். சார் சொல்ற கேளுங்க சார். சார் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லுங்க சார். இல்ல சார் நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன் சார். அன்னைக்கு நான் மாலை போட்டது ஏதாவது ஒரு தவறான ஒரு விதத்திலையா? எல்லாருக்கும் மாலை போட்டாங்க, அந்த சகோதரிக்கு அந்த தங்கச்சிக்கு மாலை போடலையே அப்படின்னு சொல்லி போட்டதுதான். அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு இதுல அது ரியாக்ட் பண்ணிருச்சு, எல்லாமே மாறி போச்சு. இவ்வளவு சொல்றீங்களா? நான் பல உண்மைகள் சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் மன்சூர் அலிகான் என்கிட்ட என்னென்ன பேசிப்பாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அன்னைக்கு அந்த படத்தோட பப்ளிசிட்டியை கூல் சுரேஷ் தேவைப்பட்டான். எவ்வளவு பேர் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த மன்சூர் அலிகான் கூட திரும்பி ஒரு பதிலுக்கு கூட என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சப்போர்ட் பண்ண. ஆனால் அந்த வீடியோவை எடுத்து மலையாளத்திலையும் கேரளாலையும் தெலுங்குலையும் ஆந்திராலையும் எல்லா இடத்துலயும் போட்டு பப்ளிசிட்டி தான் பண்ணாங்க. அன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் புரியுதா? அதனால இருங்க சார், நம்ம வந்திருக்கிறது படத்துக்கு சார். வேற ஏதோ கேள்வி கேட்டு தயவு செஞ்சு, ஏன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல நல்ல ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள். நீங்க கேட்டீங்க எதற்காக சிங்க பெண்கள் கூட பெண் வேஷம் போட்டு வந்திருக்கீங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1870 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை 5 பெண்கள் தங்களுக்கு நடக்கும். சரிங்க சார், 10 வருஷம் நான் லேட்டா பிறந்துட்டேன்னு வச்சுங்க, புரியுதுங்களா? இந்த படத்துல அந்த 5 பெண்களும் சேர்ந்து அந்த பாலியல் வன்கொடுமை எதுவும் நடந்தால் எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பவே இப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சார் அவர்கள் இப்ப கொண்டு வந்த அந்த திட்டத்தை அப்பவே ஒரு உண்மை சம்பவமாக நடந்திருக்கு. அந்த விஷயத்த இன்னைக்கு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் திரைப்படமாக வெளியில கொண்டு வந்திருக்காரு. நீங்க கூட கேட்டீங்க, நீங்க இந்த மாதிரி படமே எடுத்துட்டு இருக்கீங்க, கமர்ஷியலா ஒரு படம் எடுக்க மாட்டேன். இதுதான்
அவர் வந்து நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு, ஒரு பாசம். நம்ம தான் மாற்றம் வேணும் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி ஆட்டின்ற படத்தை நீங்க வெளியில கொண்டு வருவீங்களா? அதை செய்ய மாட்டீங்க. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா அப்படின்னாக்கா அதுக்கு அடிப்பான், கிளாப்ஸ், பட்டாசு வெடிப்பான், மோளம் அடிப்பான். ஆனால் இந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படத்தை கொடுத்தாக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? பொதுமக்களே பண்ண மாட்டீங்க. இப்ப நான் சொல்றேன் சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார், நீங்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து விருது நீங்க தரணும் சார். ஏன்னா இது வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த ஆர்டி படம் எடுக்கல. முதல்ல ஆர்டி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றேன்னு கேளுங்க. விஜய் சார் ஜெயிச்சப்போ கூட நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் சொல்லியிருந்தீங்க, வந்துட்டாரு ஆட்டிக்கிட்டு அப்படின்னு. நான் இப்ப சொல்றேங்க, ஆட்டிக்கிட்டு தாங்க வந்தாரு. ஆட்டினா அது ஒரு தவறான வார்த்தை இல்ல, இலக்கணத்துல எடுத்து பாருங்க. ஆட்டி என்றால் ஆட்சி செய்வதற்கான அர்த்தம். அது புரியுதா? ஒரு ஆளுமை, அது ஆளுமையோட தான் விஜய் சார் வந்திருக்காரு. அதனால நீங்க ஆட்டின்னு சொன்னாங்க அது கொச்சப்படுத்த வேண்டிய வார்த்தையே இல்ல. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா தெரியும். அதே மாதிரி இந்த படத்துல காதல் சுகுமார் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவரோட வசனங்கள் ஒரு இடத்துலயும் நல்ல கிளாப்ஸ் வருது. ஒரு இடத்துல கொஞ்சம் விட்டுருந்தா வாயில துப்பாக்கியில சுட்டுருப்பான் அப்படின்னு சொல்ற இடத்துல தேட்டரே நல்லா கிளாப்ஸ் பண்ணிச்சு. அது மட்டும் இல்ல, 2 சின்ன குழந்தைகள் அவங்க கூட நடிப்பு அப்படின்ற ஒரு மாதிரி இல்லாம ரொம்ப யதார்த்தமாக அந்த 2 சின்ன பசங்கள் நடிச்சிருந்தாங்க. இப்படி அனைவருமே இந்த படத்துல அடுத்த படம் போட்டாங்க போல. ஓகே, வந்தெல்லாம் பேசியாச்சு. ஓகே.